அனைவருக்கும் வணக்கம். பரிவர்த்தனையான கிரகங்கள் தங்களது தசையில் எப்படி பலன் தரும்? பரிவர்த்தனையான கிரகங்கள் பெரும்பாலும் புத்தியில் அவ்வளோ பெரிய பலன்கள் தரதில்லை. பரிவர்த்தனையான கிரகங்கள் பரிவர்த்தனையான வீட்டின் பலன்களை செய்யும் என்றாலும் சூரிய சந்திரத்திற்கு மற்ற கிரகங்கள்லாம் ரெண்டாதிபத்திய கிரகங்களாக வருவாங்க. ராகு கேதுக்கள் தவிர குஜாதி ஐவர்கள் சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூத கிரகங்கள் ரெண்டாதிபத்தியத்துக்கு அதிபதியாக வருவாங்க. அவர்கள் பரிவர்த்தனையே ஆனாலும் இருந்த வீட்டின் பலனையும் எந்த வீட்டோடு முதன்மையாக தொடர்பு கொள்கிறார்களோ அந்த வீட்டின் பலன்களையும் செய்துவிட்டுத்தான் பரிவர்த்தனையான வீட்டின் பலன்களை செய்வார்கள். பரிவர்த்தனையான பலன்கள் என்றாலே ஆட்சி பெற்ற நிலைக்கு வந்துவிட்டது என்று சொல்லாலும் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா தான் இருந்த வீட்டின் பலன்களை செய்து அந்த வீட்டின் பலன்களை செய்துவிட்டு அடுத்ததாக எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கிறார்களோ அந்த வீட்டின் பலனையும் செய்வார்கள் என்பதுதான் நடைமுறையில் அனுபவத்தில் நாம் கண்கூடாக காண முடிகிறது. பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் ஆதிபத்தியத்தை விட மெதுவாக காரகத்துவத்தை வலுவாக செய்வார்கள். ஆதிபத்தியம் செயல்படும் என்றாலும் காரகத்துவம் வலுவாக செயல்படும். இந்த அமைப்பில் பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் தங்களது தசையில் எப்படி எந்த வீட்டின் பலன்களை எவ்வாறு செய்வார்கள் என்பதை ஒரு உதாரண வீடியோவாக பார்க்கலாம் என்பதற்கு தான் இந்த வீடியோ. இந்த ஜாதகம் பிறந்தது பார்த்தீங்கன்னா 11/2/2005 2:50 PM அளவில் பிறந்திருக்கார். மீனராசி, பூரட்டாதி நட்சத்திரம், மிதுன லக்னம். லக்கணத்திலேயே சனி, 4ஆம் வீட்டில் குரு, 8ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன், 5ஆம் வீட்டில் கேது, 10ஆம் வீட்டில் சந்திரன், 11ல் ராகு. இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா குரு திசை ஆரம்பத்தில் ஒரு வருஷத்துக்கு பிறந்திருக்கார். சனி திசை. என்னதான் சனி பரிவர்த்தனை ஆனாலும் அங்கே லக்னம் கெடுகிறது. 8ஆம் லக்கணத்தில் இருக்கிறார். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி லக்கணத்தோடு தொடர்பு கொள்கிறார்கள். எனவே இந்த ஜாதகருக்கு சனி திசை முற்பகுதி முழுக்கவே உடல் ரீதியான தொந்தரவுகள் இருந்திருக்கும். 6, 8 கூடியவர்கள் தொடர்பு, அது 2 பாவ கிரகங்கள் லக்கணத்தோடு தொடர்பு கொள்கிறது. என்ன மாதிரியான தொந்தரவுகள் இருந்திருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார். கடகத்தை கடகாதிபதி சந்திரன் சனியின் பார்வையில் இருக்கார். கடகமும் சந்திரனும் பாதிக்கப்பட்டால் இந்த நுரையீரல் சுவாசம் சம்பந்தமான ஆஸ்துமா, வீசிங் ப்ராப்ளம், இது மாதிரியான ப்ராப்ளங்களை இந்த சனி தசை தந்து கொண்டிருந்தது. இப்போ சனி பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே 1, 8 கூடியவர்கள் பரிவர்த்தனை, லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் பரிவர்த்தனை. லக்னாதிபதி பரிவர்த்தனையாவது நல்லது என்றாலும் அவர் சனி 8ஆம் வீட்டோடு பரிவர்த்தனையாவது சற்று சாதகமற்ற அமைப்பு. இருந்தாலும் தான் இருந்த முதல் பகுதியில் தான் இருந்த 6ஆம் வீட்டை தான் இருந்த லக்னத்தை கெடுத்து, ஏனென்றால் லக்னம் உடல் மனம் சார்ந்த விஷயங்களை கெடுத்து 9ஆம் வீட்டின் பலன்களைத்தான் தான் தசையில் முன்னிறுத்தி செய்வார். ஏனென்றால் அவர் 9ஆம் வீட்டிற்கு திரிகோணத்தில் இருக்கிறார், 8ஆம் வீட்டிற்கு 6இல் மறைந்திருக்கிறார். எனவே 9ஆம் வீட்டு பலன்கள் தான் பாக்கிய பலன்கள். சனி திசை ஆரம்பத்திலே அவருடைய தந்தையார் நன்றாக இருந்தார். தந்தையாருக்கு தொழில் அமைப்புகள் போன்ற அமைப்புகள் எல்லாமே நன்றாக இருந்தது. ஆனாலும் உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்கும். சனி திசை முடியும் வரையிலே இருக்கும். ஏனென்றால் லக்னத்தோடு சனி செவ்வாய் 6, 8 கூடியவர்கள் லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறார்கள். இந்த அமைப்பில் சனி திசை அதே சமயம் இருந்த வீட்டின் காரக அடிப்படையில் லக்னத்தை கெடுத்துத்தான் அந்த ஜாதகருக்கு பலன்கள் தரும். ஜாதகரே பார்த்தீங்கன்னா லக்னத்தோடு சனி செவ்வாய், ராசியோடு குரு, புரிஞ்சிக்க முடியாத ஒரு கேரக்டராக இருப்பார். அதாவது ஃப்ளெக்சிபிள்னு சொல்ல முடியாது, அன்ஃப்ளெக்சிபிள்னு சொல்ல முடியாது. இது மாதிரியான ஒரு கேரக்டர். ராசி சுபத்துவம் அடைந்து லக்னம் பாகத்துவம் அடையும் நிலையில். சரி, இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா சனி திசை முதல்ல 9ஆம் வீட்டு பலன்களை தான் செஞ்சது. பரிவர்த்தனையான கிரகங்கள் உடனே அவர் 8ஆம் வீட்டோடு பரிவர்த்தனை ஆகிட்டார், 8ஆம் வீட்டை முழுக்க கெடுத்துறார் அப்படின்னு நினச்சிக்கிறார். 8ஆம் வீட்டுக்கு 6இல் மறைஞ்சிருக்கிறார். பரிவர்த்தனை என்பது பிற்பகுதியில் தான் வேலை செய்யும். மேலும் ஒரு கிரகம் எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கிறதோ அந்த வீட்டின் பலனை தான் முன்னிறுத்தி செய்யும். 9ஆம் வீட்டு பலனை தான் முன்னிறுத்தி செய்யும். பரிவர்த்தனை அடைந்த காரணத்தால் பிற்பகுதி 8ஆம் வீட்டு பலன்கள் நடக்கும். சனி திசை பிற்பகுதியில் இருந்து அந்த ஜாதகருக்கு படிப்பில்லை. இவருடைய தந்தையாருக்கு தொழில் சிரமங்கள். ஏனென்றால் 9ஆம் அதிபதியாக அஷ்டமாதிபதியாக வரதுனால இது மாதிரியான பலன்கள் தான் இந்த சனி திசை நடந்தது. அதாவது சனி இருக்கும் லக்னத்திலிருந்து லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை, லக்னாதிபதி லக்னத்துக்கு லக்னம் நல்லா வலுப்பட்டதுன்னு நினைக்கக்கூடாது. இருந்த வீட்டின் பலன்களை காரக அடிப்படையில் செய்துவிட்டு தான் இரண்டாவதாக எந்த வீட்டோடு முதன்மையாக தொடர்பு கொண்டுகிறது. 9ஆம் வீட்டுக்கு திரிகோணத்தில் தான் இருக்கார் சனி, 8ஆம் வீட்டுக்கு 6இல் மறைஞ்சிருக்கார். அந்த வீட்டு பலன்களை செஞ்சுட்டு தான் பிற்பகுதியில் பரிவர்த்தனை அடைந்த காரணத்தால் 8ஆம் வீட்டு பலன்களை செய்வார். நான் உடனே 8ஆம் வீட்டோடு சனி பரிவர்த்தனை முழுக்க 8ஆம் வீட்டு பலன்களைத்தான் செய்யும் என்று கணக்கு போடக்கூடாது. எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணணும். எந்த வீட்டோடு முதன்மையாக தொடர்பு கொள்கிறது. 9ஆம் வீட்டோடு தான் சனி முதன்மையாக தொடர்பு கொள்ளார். பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கார்.
ஒரு கிரகம் நேரடியாக வலுப்பெறுவதற்கும் பரிவர்த்தனை மூலம் வலுப்பெறுவதற்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளது. பரிவர்த்தனையான கிரகங்கள் ஆட்சி பெற்ற பலன்களை தரும் என்று மூலநூல்கள் கூறுகின்றார். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள இயலாது. முதலில் தான் இருந்த லக்னத்தை கெடுத்து 9ஆம் வீட்டின் பாக்கிய பலன்களை ஜாதகருக்கு தந்து தந்தை வழியில் சொல்லி சிறந்த அமைப்புகளை முன்னேற்ற தந்தைக்கு நல்ல அமைப்புகளை தந்து பிற்பகுதியில் 8ஆம் வீட்டு பலன்கள் தந்தைக்கு தொழில் சரிவு, ஜாதகருக்கும் உடல் ரீதியான தொந்தரவுகள், படிப்பில் அக்கறை இல்லாத நிலை போன்றவற்றை இந்த ஜாதகருக்கு சனி திசை பிற்பகுதியில் தரும். இப்படித்தான் பரிவர்த்தனையான கிரகங்கள் பலன் தரும். பரிவர்த்தனை ஆயிட்டாலே ஆட்சி உச்சம்ங்கிறதில்ல. அதாவது பரிவர்த்தனை என்பது என்ன, ஆட்சி உச்சம் போன்ற ஆட்சி பெற்ற பரிவர்த்தனையான வீட்டின் பலன்களை செய்யும் என்றாலும் அது முழுமையான விதி அல்ல. எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கிறது. அதே போல் இறுதி வீட்டின் பலன்களையும் ஓரளவு செய்வார். ஏன்னா லக்னத்தை இருக்கும்போது லக்னத்தை கெடுத்து தான் பலன் செய்வார். லக்னத்துக்கு புதன் போயிட்டாரு, ஜாதகர் லக்னத்தில் புதன் இருக்கிறத நாம் கருதவெல்லாம் கூடாது. இருந்த வீட்டின் பலன்களையும் தான் முதன்மையாக தொடர்பு கொள்கிற அந்த வீட்டின் பலன்களையும் செய்துவிட்டுத்தான் பிற்பகுதியில் பரிவர்த்தனையான வீட்டின் பலன்களை செய்வார் என்று பலன் எடுக்க வேண்டும். சரி, இந்த ஜாதகத்துடைய அமைப்பு என்ன? இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா, அதாவது ஜாதகம் ஓரளவுக்கு யோக ஜாதகம் தான். லக்னம் கெட்டிருந்தாலும் ராசி வலுவாக இருக்கிறது. மேலும் அதாவது 8-12 கூடியவர்கள் பரிவர்த்தனையாகி 8ஆம் இடத்தில் புதன் அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வை பெற்று பரிவர்த்தனை அடைகிறார். இந்த ஜாதகரே பார்த்திங்கன்னா ஐடி கம்ப்யூட்டர் சம்பந்தமானதில் விருப்பமாக இருப்பார். புதன் திசையில் ஒரு நல்ல புதன் சம்பந்தப்பட்ட துறையில் நன்றாக படித்து வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருக்குது. ஏனென்றால் 8ஆம் இடத்தையும் 12ஆம் அதிபதியும் சனி பார்க்கிறார், இந்த குரு பார்க்கிறார். 8-12ஆம் இடங்கள் சுபத்துவம் அடைந்திருக்கின்றன. எனவே இந்த ஜாதகருக்கு நீடித்த வெளிநாட்டு அமைப்பு இருக்கிறது. 12ஆம் இடமும் குருவின் பார்வை இருக்கிறார், 12ஆம் அதிபதியும் குரு பார்க்கிறார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு நீடித்த வெளிநாட்டு அமைப்பு இருக்கிறது. வெளிநாட்டில் சென்று நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஜாதகர். மேலும் புதன் அம்சத்தில் குரு உடன் இணைந்து சிம்மத்திலே இருப்பது இந்த ஜாதகர் புதன் சம்பந்தப்பட்ட துறையில் மேல்நிலைக்கு வருவார் என்று கூற முடியும். மேலும் புதன் திசையில் இவருடைய தந்தையாரும் தன்னுடைய தொழில் சேவையிலிருந்து மீண்டு வருவார். நல்ல தாய் தந்தை அமைப்புள்ள ஜாதகம் தான். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஜாதகர் அதாவது தந்தையார் மேல் அதிக பாசமாக இருப்பார். ஏனென்றால் 9ஆம் அதிபதி லக்னத்தில் இருப்பதும் சூரியனை குரு பார்ப்பதும் இந்த அமைப்பில் தந்தையார் மேல் அதிக பற்று கொண்டவர். தாய் தந்தையரை நல்ல மதித்து நடத்தக்கூடிய ஒழுக்கமான பையன். இங்கே லக்னத்தோடு சனி செவ்வாய் தொடர்பு கொண்டு இருக்கிறது ஒழுக்கமற்றவர் என்று சொல்லுவாங்க. அதாவது இவருடைய கேரக்டரை முழுசாக புரிஞ்சிக்க முடியாததை தவிர ஒழுக்கம் என்பது கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் சந்திர கேந்திரத்தில் குரு இருக்கிறார், 4ஆம் வீட்டில் குரு இருக்கிறார். அதாவது ராசியை குரு பார்க்கிறார், 4ஆம் இடத்தில் குரு இருந்து சந்திரனின் பார்வை பெறுகிறார். எனவே ஒழுக்கத்தில் இந்த ஜாதகர் சிறந்து விளங்குகிறார். அதுக்கெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த ஜாதகருடைய கேரக்டரை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது கரெக்டாக கால்குலேஷன் போட்டு யாராலும் தீர்மானிக்க முடியாது இருக்கிறார். என்றால் ராசி சுபத்துவம் லக்னம் பாவத்துவம் இந்த அமைப்புலாம் நான் சொல்கிறேன்னா, பரிவர்த்தனையான கிரகங்கள் பரிவர்த்தனையான வீட்டின் பலன்களை தான் செய்யணும்னு முழுசாக அப்படி செய்யாது. எந்த வீட்டோடு முதன்மையாக தொடர்பு கொள்கிறார்கள் அந்த அடிப்படையில். இரண்டாவதாக பரிவர்த்தனையான தான் இருந்த வீட்டின் பலனையும், இரண்டாவதாக எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கிறாரோ அந்த வீட்டின் பலன்களையும், மூன்றாவதாக பரிவர்த்தனையான வீட்டின் பலன்களையும் செய்வார்கள் என்பது இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். எனவே பரிவர்த்தனையான கிரகங்கள் மறைமுகமாக ஆட்சி பெற்ற பலனை பெற்றாலும் எந்த வீட்டு ஈராதிபத்தியம் உள்ள கிரகங்களாக இருக்கும் பட்சத்தில் எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கிறாரோ அந்த வீட்டின் பலன்களை முன்னிறுத்தியும், இரண்டாவதாக பரிவர்த்தனையான வீட்டின் பலன்களையும் செய்வார்கள் என்பது இந்த ஜாதகருக்கு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.